கல்லால் நிழன்மலை வில்லாரருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமானார் அருணந்தி சிவனார் அருளிய சிவஞான சித்தியாருடைய சுபக்கம் அதன்கண் இறுதி பகுதி 12வது நூற்பா அதற்கு வந்திருக்கிறோம். அதற்கு ஒரு விரிவான அறிமுகத்தை சென்ற வகுப்பிலே செய்திருந்தோம். சிவஞானியர் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலே மலங்களில் இருந்து நீங்கியிருந்தாலும் அவற்றின் வாதனைகள் தங்களை தாக்காமல் காத்துக்கொள்வதற்காக அறநடியாரையும் ஆலயத்தையும் வழிபட வேண்டும் என்பது நூற்பாவினுடைய திரண்ட கருத்து. அந்த அவர்களுடைய வழிபாட்டை ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கு, ஒளி விலகினால் அடர்வதற்கு காத்திருக்கும் இருள் போல நிட்டை விலகினால் அடர்வதற்கு காத்திருப்பன மலங்கள் என்பதனால அந்த மலங்கள் தன்னை அடராமல் காத்துக்கொள்வதற்கு அவன் அன்பரோடு மறுவ வேண்டும். அன்பரோடு மறுவுதல் என்பது எந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டால், வழிபாடு என்ற வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் என்றெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் விளக்கியிருந்தோம். இப்பொழுது இந்த நூற்பா சிவஞான சித்தியாரிலே 3 அதிகரணங்களை கொண்டது. அந்த அதிகரணங்கள் யாவை என்று கேட்கும் பொழுது, முதல் அதிகரணம் செங்கமல தாளிணைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து. பெருமானுடைய திருவிடை ஞானத்திலிருந்து பிறழ வைக்கின்ற அல்லது அங்கு சேர்ந்தே இருப்பதற்கு பொறுத்து கொள்ளாத அந்த மும்மலங்களை அறுத்து. மும்மலங்கள் என்று கூறப்படுவன அந்த மலங்களின் வாதனைகள் மாத்திரமே. அந்த மும்மல வாதனையிலிருந்து தன்னை காத்துக்கொண்டு என்பது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு, இறைவன் அடியார்களோடு சேர்ந்திருந்து என்பது. 3வது அதிகரணம் வாழா சேர்ந்திருத்தலா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஈசனடியார்களை கண்ட பொழுதே வணங்க வேண்டும் என்பதனால அவர்களை சேர்ந்திருத்தல் என்பது அவர்களை எல்லா வழியிலும் வழிபடுதல் ஆகும் என்று பார்க்கிறோம். அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அறநினைவே தொழுது இறைஞ்சி ஆடிப்பாடி எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோமல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமா பெய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே என்ற நீண்ட தொடர் 3வது அதிகரணமாக அமைகின்றது. இப்பொழுது முதல் அதிகரணத்தை நம்முடைய ஆசிரியர் தனியாக ஒரு பாடலை கொண்டு விளக்கவில்லை. ஏன் என்று பார்க்க வேண்டும். அந்த முதல் அதிகரணம் எப்படி இருக்கு? ஒருவன் மலங்களை போக்கி, மூல நூலிலே இது ஒரு தனி அதிகரணமாக கொள்ளப்பட்டிருக்கின்றது. செம்மலர் நொன்றால் சேரலொட்டா அம்மலம் கழி என்ற இடத்துல அம்மலம் கழி, அந்த மலவாதனைகளை கழுவி, ஞான நீரினால் கழுவி மலங்களை களைக என்பது ஒரு அதிகரணமாக கொள்ளப்பட்டிருக்கு. அது ஒரு அதிகரணம் தான், ஆனால் அதற்கு விளக்கம் தரப்படவில்லை இங்கு. ஏன் என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது செங்கமல தாளிணைகள் சேரலொட்டா திரிமலங்கள் என்று அந்த திருமலங்களுடைய குணம் என்ன என்பதை கூறியிருக்கின்றார். அந்த திருமலங்களின் குணம் என்னன்னு கேட்டா, நிட்டையை கைவிட்டால் தாமே சேரும். மருவு பாசத்தை அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தாய் என்று சேரமான் கூறுவதாக அந்த வெள்ளையானை சர்க்கத்திலே பெரிய புராணத்தின் இறுதியிலே சேக்கிழார் பெருமான் இந்த கருத்தை கூறுகின்றார். ஒரு பாசி பிடித்த குளத்திலே நீராடுபவன் அந்த பாசியினை விலக்கிக் கொண்டே நீராடுகின்றான். அவன் கைகளினாலே பாசியை தள்ளுவதை நிறுத்திவிட்டால் பாசி அவனை சுற்றி சூழும் என்பதை போல விளக்கு அணைந்தால் இருள் அடரும். அது விளக்கு எப்பொழுது அணையும் என்று இருள் பார்த்து கொண்டிருப்பதை போல தோன்றுகின்றது. அதுபோல ஜீவன் முக்தர்கள் எப்பொழுது தங்கள் ஞான நிலையிலிருந்து தளர்வார்கள் என்று அவர்களை தாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன அந்த மலவாதனைகள் என்று இங்கு நமக்கு உணர்த்துகின்றார் என்பதனால இப்பொழுது அந்த செங்கமல தாள் இணைகள் சேரலொட்டா திருமலங்களை அறுத்தலை விளக்க வேண்டாம். என்ன காரணம்? செங்கமல அந்த திருமலங்கள் நம்மை அடராமல் செங்கமல தாழினைகளை சேர்ந்திருக்க வேண்டும் என்பது பொருள் என்பதனால் அதை மேற்கொண்டு விளக்க வேண்டிய தேவையில்லை. இது எப்படின்னு உங்களுக்கு இதை விளக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு குறள் சொல்றேன். பெண்வழி சேரல் என்று ஒரு அதிகாரம்.
அது பொருளதிகாரத்துல இருக்கு. ஒருவனுக்கு பகை என்பது பல விதத்துல உண்டாகும். இல்லறத்தான் இன்பத்தை தூக்கின்ற காலத்திலும் அவனுக்கு மனிதனுடைய உறுதிப்பொருளாகின்ற அறம்பொருள் இன்பம் வீடு ஆகின்ற நான்கிலே முதல் 2 உறுதிப்பொருளாகின்ற அறம்பொருள் ஆகியவற்றிற்கு பகையாகவும் இன்பம் அமையலாம். எப்படி அமையலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு அன்பான கணவன், ஒரு அன்பான மனைவி அவர்கள் இல்லறம் நடத்தும் பொழுது இருவருக்கும் அன்பு பொது என்றாலும் கூட கணவன் சொற்படிதான் மனைவி நடக்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் அறத்திற்கும் பொருளிற்கும் கேடு இல்லாமல் இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். தான் சொல்வதை கேட்க வேண்டிய மனைவி அவள் சொல்வதை கேட்டு ஒருவன் நடத்தல் என்பது பெண் வழி சேரல் ஆகும். அவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால என்ன குற்றம் விளையும் அப்படின்னு கேட்டா, நட்டார் குறை முடியார் நன்று ஆற்றார் நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர் என்று கூறுகின்றார். மனைவி சொன்னதை கேட்டு நடக்கிற கணவன் நண்பர்களுக்கு தேவையான குறைகளை முடித்து தருவதற்கு இயலாதவனாகி போவான் என்பதனால அவனுக்கு இம்மை இன்பம் இல்லை என்று சொல்லப்பட்டது. நன்று ஆற்றார் நல்லன செய்ய மாட்டார்கள். இப்ப மறுமைக்கு தேவையான புண்ணிய காரியங்களையும் அவனால் செய்ய முடியாமல் போகும். வீட்டுக்காரி சொன்னதையே கேட்டுக்கிட்டு அவள் சொல்படி இருந்தான் என்று சொன்னால் என்பது பொருள். அப்பொழுது இன்பம் விளைந்த வழியும், இன்பம் என்பது முன்னிரண்டு பொருளார்த்தங்களுக்கு பகையாக வந்து அமையும் என்பதனை அந்த பகை இயலிலே இறுதியிலே வைத்து கூறுகின்றார். இப்பொழுது இந்த பாடலிலே நாம் அறிவது என்ன? நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகுவர். வீட்டுக்காரி சொன்னதை கேட்டு நடந்துகிட்டா அறமும் பொருளும் வற்றும் என்பது பொருள். அறமும் பொருளும் வற்றக்கூடாது என்றால் அவ சொன்ன பேச்சு கேட்டு நடக்கக்கூடாது. ஆனா தன் சொன்ன பேச்சு கேட்டு அவ நடக்கணும். இதுக்கும் அன்புக்கும் எந்த விதமான இடர்பாடும் இல்லை. ஒருவரிடம் ஒருவர் அன்பு கொண்டவர்கள் தான், அன்பிலே குற்றமில்லை. இருந்தாலும் கணவன் சொல்படி மனைவி நடக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த இடத்திலே அறமும் பொருளும் வற்றாது பகையின்றி நன்றாக இருக்கும் என்பது வள்ளுவருடைய கருத்து. இப்பொழுது நட்டார் குறை முடிக்க வேண்டும், நன்று ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் மனைவியிடத்தில் அன்பு கொண்டு ஒழுகலாம். ஆனால் அவள் சொல்வதையெல்லாம் கேட்டு ஒழுகக்கூடாது. இப்பொழுது அவள் சொல்வதையெல்லாம் கேட்டு ஒழுகக்கூடாது என்பது இங்கு உடம்போடு புணர்த்தப்பட்டிருக்கின்றது. சொல்ல வந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்னா, நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் என்பது மட்டும் சொல்ல வந்த விஷயம் இல்லை. அந்த நிலை ஏன் ஏற்படுகின்றது? நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகுதல். பெட்டாங்கு ஒழுகுதல் என்பது விருப்பப்படி ஒழுகுதல். மனைவி விருப்பப்படியே ஒருவன் நடக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு அறமும் பொருளும் வற்றும் என்பதனால அங்கனம் இருக்கக்கூடாது என்பது சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே செங்கமல தாளினைகளை சேர ஒட்டாத திருமலங்களை அறுப்பதற்கு என்ன உபாயம்? செங்கமல தாளினைகளை சேர்ந்திருத்தலே உபாயம் என்று அங்கு விளக்கப்பட்டு விட்டது என்பதனால அதனை விளக்குவதற்கு தனியொரு பாடல் தேவையில்லை. நான் சொல்றது புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. நட்டார் குறை முடிப்பதற்கும் நன்கு ஆற்றுவதற்கும் அதனை முடியாமல் செய்கின்ற நன்னுதலால் பெட்டாங்கொழுவதை தவிர்த்து அவள் தன் இட்டப்படி ஒழுகும் வண்ணம் இவன் அன்போடு இருக்க வேண்டும் என்பதனால அறவும் பயிரும் இருவருக்கும் சித்திக்கும் என்பது அங்கு சொல்லப்பட்டு விட்டது. அதுக்கு உடம்புடு புணர்த்தல் என்பது பெயர். அதே போல இங்கு இறைவனுடைய திருவடியிலே சேர்ந்திருப்பதற்கு ஒட்டாத மும்மலங்களை களைதல் என்பது என்ன? சேர்ந்து இருக்க வேண்டும். அதாவது நிட்டை திறத்தினாலே அந்த மும்மலங்களை கழுவ வேண்டும். நிட்டையை கலைந்தால் மீண்டும் நிட்டையை கைவிடுவதற்கான உபாயத்தை பார்க்க வேண்டும் என்பது அங்கு சொல்லப்பட்டு விட்டது. அப்பொழுது மும்மலங்களை களைதல் என்பது கலைந்த நிட்டையினை மீண்டும் கூட்டிக் கொள்ளுதல் ஆகும். தம்முடைய நிட்டை திறத்தினாலே மலங்களின் வாதனையை நீக்கிக் கொள்ளுதல் என்பது அங்கு சொல்லப்பட்டு விட்டது. அதனை மேலும் விளக்க தேவையில்லை. இப்பொழுது நிட்டை மீண்டும் கைகூடாத வழி உலக காட்சி தோன்றுகின்றது. அப்பொழுது உலக காட்சி தோன்றுகின்ற இடத்துல அந்த மலவாதனைகளை எவ்வாறு கெடுதல் என்பதற்குத்தான் விளக்கம் வேண்டும். அந்த விளக்கம் என்பது 2ஆம் அதிகரணத்திலே அமைந்திருக்கின்றது. கலைந்த நிட்டை மீண்டும் கூடாமல், அதனால் மலவாதனை களையப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த மலவாதனை தங்களை தாக்காமல் இருப்பதற்கு ஒருவன் அன்பரோடு வருவ வேண்டும் என்பதனால ஈசன் நேசருடு செறிந்திட்டு என்ற 2ஆம் அதிகரணத்திற்கு தான்
விளக்கம் தேவைப்படுகின்றது என்பதனால அந்த இரண்டாவது அதிகரணத்தை எடுத்துக்கொள்கின்றார். முதல் அதிகரணத்தை விளக்காமல் விட்டுவிட்டு இரண்டாவது அதிகரணத்தை எடுத்துக்கொள்கின்றார். அப்பொழுது ஒருவன் மலவாதனை தன்னை தாக்காது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிட்டை கலைந்த நேரத்திலே ஈசன் அன்பரோடு மறுவ வேண்டும் என்பது பொருள். ஈசன் நேசருடன் செறிந்திட்டு என்ற அந்த இரண்டாவது அதிகரணத்திற்கு பாடல் வகுக்கின்றார். ஜீவன் முக்தர்கள் சிவனடியாரிடத்தே அன்புடையவர்களாக இருப்பார்கள். சிவனிடத்திலே அன்பில்லாதவர்களிடமிருந்து விலகி இருப்பார்கள். ஞானியர்கள் எப்படி இருப்பார்கள்? சிவனிடத்திலே அன்பு கொண்டிருக்கின்ற அடியார்களிடத்திலே சேர்ந்து இருப்பார்கள். அவ்வண்ணம் சிவனிடத்திலே அன்பு இல்லாத பாமர மக்கள் அவர்களிடமிருந்து விலகி இருப்பார்கள். இப்பொழுது சிவனடியாரிடத்திலே சேர்ந்திருப்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையாக முக்கியம் எதுன்னு கேட்டா அன்பில்லாதார் இடத்திலிருந்து விலகி இருத்தல். அன்பில்லாதார் இடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை தான் திருவாசகத்தினுடைய அச்சப்பத்து 10 பாடல்களும் கூறுகின்றன என்று பார்க்கின்றோம். ஈசருக்கு அற்றிலாத வரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே, வன்புலால் வேலும் மஞ்சேன் விளைக்கையார் கடைக்கண் நெஞ்சேன், என்பெல்லாம் முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் பொலா மணியையேத்தி இனிதிருக்க மாட்டா அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று இறைவனிடத்து அன்பில்லாதவரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். அவர்களை கண்டால் அச்சப்பட வேண்டும். நச்சினை உண்பதற்கும் நெருப்பினை தீண்டுவதற்கும் இயல்பாக ஒரு அச்சம் இருக்கின்றது. அதே போல திருநீர் இடாவுரு தீண்டேன் என்னும் என்று பெருமானிடத்தில் அன்பில்லாதவர்களிடமிருந்து ஒருவன் அவர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அவரோடு பழகுவதற்கு கூச வேண்டும், அஞ்ச வேண்டும். அப்பர் பெருமான ஒரு திருக்குறுந்தகையில இறைவன் அடியாரோடு பழக வேண்டும் என்று கூறிய அதே வேகத்திலேயே விரவாரை விடுமினே, பெருமானோடு சேர்ந்தில்லாத அந்த பொதுமக்கள் பாவி தொழுவர் என்று கூறப்படுவார்கள், அவர்களுடைய நட்பினை விடுமினே, அவர்களோடு சேர்ந்திருக்க கூடாது, அந்த பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்று சிறப்பாக கூறுகின்றார். இப்பொழுது பாடலை பார்ப்போம். ஈசனுக்கு அன்பில்லார், அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பு இல்லார். பேசுவது என் அறிவிலா பிணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர் விடு நீ. ஆசையொடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் உன் கருமம் ஆகச் செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது ஒரு சிலர் இறைவனிடத்திலே அன்புடையவர்கள் போல காணப்படுகிறார்கள். கோயிலுக்கு வரவங்க எல்லாம் பக்தர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பெருமானை பார்த்து கொண்டே நிற்பார்கள். எல்லோரையும் தள்ளிவிட்டு தாங்கள் முன் இடம் பிடித்து பார்க்க வேண்டும் என்று பார்ப்பார்கள். ஆனால் பெருமானுடைய அடியவரிடத்திலே அவர்களுக்கு உண்மையான அன்பு இருக்காது. பழக்கமாகவே அன்றாடம் கோயிலுக்கு வருவார்கள். அவர்கள் நிலை என்ன அப்படின்னு கேட்டா, அடியவருக்கு அன்பில்லார், ஈசனுக்கு அன்பில்லார் என்று இங்கு இலக்கணம் வகுத்து விட்டார். அன்றாடம் கோயிலுக்கு இறைவனை வழிபட்டாலும் கூட இறைவன் அடியவரிடத்திலே யாருக்கு அன்பு இல்லையோ அவர்களுக்கு இறைவனிடத்திலே உண்மையான அன்பு இல்லை என்பது அருணந்தி சிவனார் அழைக்கின்ற தீர்ப்பு. அப்ப இறைவனிடத்திலே அன்பினை வளர்த்துக் கொள்வது என்பது பாதி கிணறு தாண்டுவதாகும். பாதி கிணறு தாண்டுபவனுக்கு பாதி பரிசு படம் கிடைக்காது. அவன் இருந்தால் தானே கிடைக்கும். முழு கிணறும் தாண்டியவனுக்கு 100 ரூபாய் என்று சொன்னால் பாதி கிணறு தாண்டியவனுக்கு 50 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு பாக்குறோம். அதுபோல இறைவனிடத்தில் மட்டும் அன்பு செய்கின்ற மக்கள் எண்ணில்லாதவர்களை பார்க்கிறோம். அவர்கள்தான் அடிக்கடி அன்றாடம் விடாமல் கோயிலுக்கு வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் அருகிருந்து தரிசனம் செய்கின்ற ஏனைய அடியார்களுக்கு இடையூறு செய்வார்கள், சண்டை போடுவார்கள், திட்டுவார்கள், அவர்களை தரிசனம் செய்ய விடமாட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இது என்ன அன்பு? இது ஈசனிடத்தில் அன்பான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. நீலநக்க நாயனாரை பற்றி சொல்லும் பொழுது, வேத உள்ளுர யாவன விரிபுனல் வேணி நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கருத்துடையார். நீலநக்க நாயனார் அந்தனர் குலத்திலே பிறந்தவர். 6 அங்கங்களுடன் 4 வேதங்களை பயின்றவர். வேதங்களிலே விதிக்கப்பட்ட
அக்னிஹோத்திரம் முதலிய வினைகளை அன்றாடம் தவறாது செய்து வருபவர், இறைவனையும் வழிபட்டு வருபவர். அவரை பற்றி கூறும் பொழுது வேதத்தின் உட்பொருள் என்பது இறைவனை வழிபடுவதோடு இறைவன் அடியார்களையும் சமமாக இரண்டையும் சேர்த்தே வழிபடுவதாகும் என்று வேதத்தின் உண்மை கருத்தை அறிந்து வைத்து ஒழுகுகின்றார் என்று சிறப்பாக கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான் அப்படின்னு பார்க்கிறோம். என்பதனால அடியார் வழிபாட்டோடு செய்யப்படுகின்ற இறை வழிபாடுதான் உண்மையான இறை வழிபாடு. யாருக்கு இறைவனுடைய அடியாரிடத்திலே அன்பு இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் இறைவனிடத்திலே உண்மையான அன்பு இருக்கின்றது. அங்கனம் இல்லாமல் இறைவனிடத்திலே காட்டப்படும் அன்பு என்பது உண்மையில் இறைவனை கொண்டு ஒரு பொருளை சாதிக்க விரும்புகின்ற வியாபார அன்பே தவிர உண்மை அன்பு அல்ல. அப்ப அவர்கள் விரும்புவதை இறைவன் செய்து கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் இறைவனிடத்திலே வெறுப்பு கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள். அவருடைய அன்பு நிற்காது. உலகிலே ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா, புதிதாக திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை பிடிக்கின்றது. அவன் அன்பு செய்கின்றான், அழகாக இருக்கின்றான், தன்னை நன்றாக நடத்துகின்றான் என்பதனால அவனிடத்திலே அன்பு வருகின்றது. அந்த அன்பு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, அத உண்மையான அன்பா இருந்தால் அவனை பெற்றுத்தந்த மாமனார் மாமியார் அவர்களிடத்திலே நன்றி உணர்ச்சியோடு முதுமையிலே அவர்களை காக்க வேண்டும். தன்னுடைய கணவனோடு உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகளை தன் கணவனோடு சேர்ந்து தானும் இயற்ற வேண்டும். அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. தன் கணவனிடத்திலே யார் நட்பு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தன் கணவனிடத்திலே அன்பு செய்கின்ற காரணத்தினால கணவன் இருக்கின்ற நேரத்திலும் இல்லாத நேரத்திலும் அவர்களுடைய குறையை முடித்து தர வேண்டும். இவ்வாறு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு பெண் தன் கணவனிடத்திலே உண்மையான அன்பு கொண்டிருப்பது. அதற்கு மாறாக திருமணமான கையோடு அவள் தனி குடுத்தனம் போகின்றாள், ஒரு பெரிய குடும்பத்துல இருக்க விரும்பாம அப்படின்னு சொன்னா அவள் கணவனோடு நீண்ட நாள் அந்த தனி குடுத்தனம் செய்ய மாட்டாள் என்பதை உலகத்துல பார்க்கிறோம். என்பதனால அதுக்காகத்தான் தமராயினார் என்று சொல்வார்கள், தம்மை சேர்ந்தவர்கள். அப்ப இறைவனிடத்திலே அன்பு என்பது அந்த அடியார்களை பார்க்கும் பொழுது நம்முடைய பெருமாண்டத்திலே அன்பு செய்பவர்கள் இவர்கள் என்று அவர்களிடத்திலே அந்த அன்பு பரவ வேண்டும். அவ்வாறு பரவாத வழி பெருமானிடத்திலே உண்மை அன்பு இல்லை என்று பார்க்கின்றோம். நம்முடைய மானக்கஞ்சார நாயனாருடைய வீட்டிற்கு அவருடைய மகளுடைய திருமணத்தன்று வடதேசத்திலிருந்து மாவீரத கோலத்தில ஒரு அடியவர் வந்தார். அந்த அடியவர் அவருடைய கோலம், அந்த கோலம் நம்ம ஊர் அடியார் கோலம் போல இல்லை. அவர் பெண்ணுடைய கூந்தலையே பூணூலாக தரித்திருக்கின்றார். அவர் பேசுகின்ற மொழி, அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் நம் நாட்டு மக்களிடமிருந்து மிகவும் வேறுபாடு கொண்டவை. இருந்தாலும் எம்பெருமான் புரிதவத்தீர் என்று அவரிடத்திலே அன்பு செய்து வணங்கி அவர் விரும்பிய வண்ணம் ஒழுகுகின்றார் நாயனார். அதுக்கு என்ன காரணம் சொல்றார்? நான் வணங்குகின்ற கடவுளை நீங்கள் வணங்குகின்றீர்கள், ஆகவே என்னால் வணங்கத்தக்கவர். அதுதான் உண்மையான அன்பு. அப்பொழுது நமக்கு நம்முடைய கடவுளை பிடித்திருக்கின்றது, அதே கடவுளை அவன் வழிபடுகின்றான் என்னும் சொல்லும் போது அவன் நமக்கு சொந்தக்காரன், உறவினன் என்று கருத வேண்டும். அதாவது உறவாவார் உருத்திர பல் கணத்தினோர்கள் என்று அப்பர் பெருமான். நமக்கு உண்மையான உறவு என்பது என்ன அப்படின்னா, இந்த உடம்பிலே உயிரோடு பிறந்த காரணத்தினாலே பல உறவுகள் தாமாக வந்து அமைகின்றன. அவையெல்லாம் உண்மையான உறவுகள் இல்லை. என்ன காரணம்னா, உடம்பெடுக்கும் தோறும் அவை மாறும். சென்ற பிறவிலே வேறு மாமா மச்சா, இந்த பிரிவிலே வேறு மனைவி மக்கள் என்று பார்க்கின்றோம். அதை போல் அல்லாமல் இந்த உருத்திர பல்கணத்தினர்கள் நமக்கு முக்தியிலும் உறவாவார்கள் என்பதனால உண்மையான உறவுகள் என்று பார்க்கின்றோம். என்பதனால மானக்கஞ்சார நாயனரை போல, சிறுத்தொண்ட நாயனரை போல அவர் வீட்டிற்கு வந்த அடியாரும் எங்கிருந்தோ வந்தார். இப்பொழுது வேறு மொழி பேசிக்கொண்டு, வேறு உணவு பழக்க வழக்கங்களோடு, வேறு மாதிரி இயல்புகளோடு பெண்கள் தனித்திருக்கும் இடத்திலே நான் இருக்க மாட்டேன், கோயிலிலே போய் அத்திமரத்தினடியிலே அமர்ந்து கொள்கின்றேன், உங்க வீட்டுக்காரர் வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு இந்த வடதேசத்து பைரவர் இந்த திருச்செங்காட்டாங்குடியில போய் உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம ஊர்க்காரங்க அப்படி செய்ய மாட்டோம். அவருக்கு உணவிடும் பொழுது உங்களுக்கு எவ்வாறு உணவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உணவிடுகிறார்கள். அமுத அனைத்தையும் பார்த்து விட்டு எல்லாம் ஒக்க படைக்கன்னு சொல்றார். ஒரு தடவை அப்படிதான் படைக்கலாம்,
குறைய குறைய கேட்டு பரிமாறுவது என்பது நம்ம ஊர் பழக்கம். அப்படி இல்ல. முதல் தடவை பரிமாறதோடு சரி, 2வது முறை பரிமாறதே இல்லை. எல்லாத்தையும் முதல் தடவையிலேயே போட்டுறணும். அவங்க அதை சாப்பிட்டுட்டு எழுந்துருவாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப இப்படி இயல்புகள் எல்லாம் மாறுபடுகின்றன. இருந்தாலும் இறைவன் அடியார்கள் என்று அன்பு செய்கிறார்கள். அப்பொழுது எங்கிருந்தோ வந்தவர்களையே இறைவன் அடியார்கள் என்று அன்பு செய்யும் பொழுது நம்முடனேயே இருக்கின்ற அடியார்களை இறைவன் அடியார்கள் என்று நம்முடைய சொந்தக்காரர்கள் அன்பு செய்ய வேண்டும். இது மிகவும் முக்கியமான செய்தி. என்னன்னா, இப்ப ஒரு திருக்கூட்டத்தார் நாயன்மார் வழிபாடு செய்கின்றார்கள்னா இன்னொரு திருக்கூட்டத்தார் அந்த பூசையிலே போய் கலந்து கொள்வதில்லை. அப்படிலாம் நாம இன்றைக்கு நம்முடைய ஊர்களிலே திருக்கோயில்களிலே பார்க்கின்றோம். இதெல்லாம் சைவ சமயத்தினுடைய உண்மையான நெறிக்கு புறம்பானவை. அப்ப சுருங்க சொன்னா எப்படி சொல்லலாம் கேட்டா, திருவேடத்தை கொண்டே வேறு விசாரிக்காமல் அவனை வணங்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இப்ப விசாரிப்பதற்கே தேவையில்லை. நீ என்ன பாஷை பேசுற, நீ என்ன சாப்பிடுற, அதெல்லாம் தேவையில்லை. உன்னுடைய குலம் என்ன, அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். நலமிலராக நலமதுண்டாக நாடவர் நாடறிகின்ற குலமிலராக குலமது உண்டாக தவம்பணி குலச்சிறை என்று குலச்சிறையினரை பற்றி சம்பந்த பெருமானுடைய வாக்கிலேயே வந்திருக்கின்றது. அப்ப இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளவே வேண்டாம். ஒரு அடியாருடைய நெற்றியிலே திருநீர் இருக்கின்றது, கழுத்திலே உருத்திராட்சம் இருக்கின்றது, அவர் வாயிலே பஞ்சாட்சரம் இருக்கின்றது, அவர் நம்முடைய பெருமானை வணங்குகின்ற இயல்பு கொண்டவராக இருக்கின்றார். இதற்கு மேல் என்ன வேண்டும்? அப்படிப்பட்ட திருவிழத்தை கண்டு அவர்களை வணங்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு அடியாரிடத்திலே அன்பினை வளர்த்து கொள்ளாதவன் இறைவனிடத்திலே உண்மையான அன்பு அவனுக்கு இல்லை என்பது பொருள் என்பதை இந்த இடத்துல சொன்னார். ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார். என்ன காரணம்? அடியவர் என்பவர் ஈசனுக்கு வேண்டப்பட்டவர்கள். அப்ப ஈசனுக்கு இனியான் என்று நம்பியாரை பற்றி கூறுவார்கள். அப்ப ஈசனுக்கு இனியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அடியார் பெருமக்கள். இளையான்குடி மரணாயினார் பல நாள் உணவின்றி இருக்கிறார். மாரிக்காலத்திலே ஒரு நாள் இரவிலே மூடப்படாத அவருடைய வீட்டு கதவை ஒருவர் திறந்து கொண்டு வரார். ஒரு அடியவர் அவருக்கு உணவிட வேண்டும் என்பதை தன்னுடைய மனைவிக்கு எடுத்து சொல்கின்றார். வீட்டுல ஒண்ணும் இல்லையேன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னா இல்லை என்பது உண்மையாகிவிடும். ஏன்னா அவங்க கற்புக்கரசி. அப்பொழுது அவர்கள் வாயிலே இல்லை என்ற சொல் வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, இந்த அடியாருக்கு உணவிடலாம் என்று அவங்க பாசிட்டிவா சொல்லணும். அதற்கு நாயனார் எப்படி அவரிடம் பேசுகின்றார் பாருங்க. நமக்கு முன்பு இங்கு உணவிலையாயினும், நாம 2 பேரும் நல்லா சாப்பிடலைங்கிறது நம்ம 2 பேருக்கும் தெரியும். அதனால அதை பற்றி இப்பொழுது யோசிக்க வேண்டாம். அதை மீறி வந்திருக்கிற அடியாருக்கு உணவு படைக்க வேண்டும். நமக்கு முன்பு இங்கு உணவிலையாயினும் இமக்குலக்குடி பாகற்கு இனியவர் தமக்கு. இறைவன் அடியாருக்கு உணவிட வேண்டும். என்ன காரணம்னா அவர் ஈசனுக்கு இனியவர், கடவுளுக்கு வேண்டப்பட்டவர். கடவுள் அவரிடத்திலே விருப்பம் வைத்திருக்கிறார். அப்ப அந்த கடவுளிடத்திலே யாரு விருப்பம் வைத்திருக்கிறார்கள் கேட்டா இமக்குலக்கொடி, இமவான் மகளாகின்ற உமையம்மை இறைவனிடத்திலே விருப்பம் வைத்திருக்கின்றான். ஆனால் அந்த இறைவனும் அடியாரிடத்திலே விருப்பம் வைத்திருக்கின்றான். நல்லா கவனிங்க. இமவானுடைய மகள் என்பவள் மிகப்பெரிய பணக்காரி. என்ன காரணம்னா மலையில்தான் எல்லா ரத்தினங்களும் விளைகின்றன, முத்தை தவிர. அப்பொழுது மலையிலே வேடங்களிடத்தும் வேயினிடத்தும் முத்து வேறு விதமான முத்துக்களும் விளையும் என்பதனால நவமணிகளும் விளைகின்ற இடம் மலை. அப்ப மலை என்பது பெரிய பணக்கார பூமி. அந்த பணக்கார பூமிக்கு தலைவன் இமவான், அவனுடைய மகள் என்பதனால பணக்கார வீட்டு பெண் யாரு? உமையம்மையா. அவளுக்கு இறைவனை பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இறைவனுக்கு தன்னை இந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால இறைவன் அவளிடத்திலே அந்த ரெசிப்ரோகேட்டிவா அந்த அன்பை செய்யல. அவன் பிச்சை எடுத்து திரிகின்ற அடியாரிடத்தில் தான் அன்பு செய்கின்றான். அப்ப இமக்குலக்குடி பாகற்கு இனியவர் என்று சொல்லப்படுவர்கள் அடியார்கள். அப்பொழுது பணக்கார பொண்ணு சாமிட்டு ஆசை வச்சிருக்கு. ஆனா அந்த சாமியோ தன்னுடைய எளிய அடியவனிடத்தில் தான் அன்பு வைத்திருக்கின்றான், அருள் வைத்திருக்கின்றான் என்பதனால இறைவனுடைய அருளை பெற்றவர் இந்த அடியவர். அவருக்கு நாம் உணவிட்டோம் என்று சொன்னால் அதை விட பெரிய பாக்கியமே இல்லை என்பதனால நமக்கு உணவு இல்லை என்றாலும் அவருக்கு உணவிட வேண்டும் என்று மனைவிக்கு எடுத்து சொல்கின்றார். நமக்கு முன்பு இங்கு உணவிலையாயினும் இமக்குலக்குடி வாகற்கு இனியவர் தமக்கு நாம் இன் அடிசில் தகவர அமைக்குமார் எங்கனே அணங்கே என்றார். அணங்கு என்றால் தெய்வப்பெண். நீ மனித பெண் இல்லை, நீ தெய்வப்பெண், நீ எல்லாம் வல்லவள், நீ நினைத்தால் இது கூடும் என்று அந்த அம்மா தலையில ஒரு ஐஸ் வச்சோன்ன அந்த அம்மா இல்லை என்று சொல்ல மனம் எழாமல்
அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு வழி சொல்லுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். என்பதனால இப்பொழுது இறைவனுடைய அடியாரிடத்திலே யாருக்கு அன்பில்லையோ அவர்களுக்கு இறைவனிடத்திலே அன்பு இல்லை என்ற ஒரு கருத்தினை இந்த பாடல் எடுத்த எடுப்பிலேயே நமக்கு காட்டுகின்றது. அடியவருக்கு அன்பில்லார் ஈசனுக்கு அன்பில்லார் அப்படின்னாச்சா. அப்புறம் இந்த அடியினை உடைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே அடியவரிடத்திலே அன்பு இல்லாமலும் ஈசனிடத்திலே அன்பு இல்லாமலும் இவ்வாறு இரண்டு இடத்திலே அன்பு இல்லாமலும் இருக்கின்ற ஒரு சிலர், அவர்கள் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார். எந்த உயிரிடத்திலும் அன்பு செலுத்துவதற்கான ஆற்றலை அற்றவர்கள். என்ன காரணம்னு கேட்டா, ஒருவன் ஈசனை தேடுவதும் ஈசனை அறிய அறிய அவனிடத்திலே அன்பு பெருகும். அதான் ஈசனுடைய இயல்பு என்பதனால முதலிலே ஈசனை ஒரு சிறிதாக அறிய வேண்டும். அவ்வாறு அறிவதனால அவனிடத்திலே அன்பு தோன்றுகின்றது. அந்த அன்பினாலே ஈசனுக்கு வேண்டப்பட்டவர் என்று அடியாரிடத்திலே அன்பு தோன்றுகின்றது. அடியாரிடத்திலே அன்பு தோன்றுவதனால ஈசனிடத்திலே அந்த அன்பு என்பது நிரம்புகின்றது, வேலிடானது. வேலிட்னா என்ன? செல்ல தகுந்ததா ஆகிறது. அப்படி இருக்கும்போது ஈசனிடத்திலே ஒருவனுக்கு எப்பொழுது அன்பு ஏற்படும்? உயிர்களிடத்திலே அன்பு இல்லாதவனுக்கு தெய்வத்தினிடத்திலே உண்மையான அன்பு தோன்றாது என்று ஈசனுடைய அன்பிற்கு இரண்டு பக்கங்களிலே இருக்கின்ற நிலைகளை கூறுகின்றார். ஈசனுடைய அன்பிற்கு முன்பக்கமாக இருக்கின்ற நிலை என்பது எல்லா உயிரிடத்திலும் அன்பு கொண்டு ஒழுகுதல். ஈசனிடத்திலே அன்பு பெற்றவர்கள் அதனை உறுதிப்படுத்திக் கொள்கின்ற ஈசனுடைய அன்பிற்கு இன்னொரு பக்கம் இருக்கின்ற நிலை என்பது ஈசனுக்கு தமராயினார், அவனுக்கு வேண்டப்பட்டவர் என்று அடியாரிடத்திலே அன்பு கொண்டு ஒழுகுதல் என்பதனால பல பிறவிகளிலே ஈசனுக்கு தொண்டு செய்தவர்கள் தான் ஒரு பிறவியிலே அடியாருக்கு தொண்டு செய்கின்ற பாக்கியத்தை பெறுவார்கள். அடியாருக்கு அடிமைப்பட்ட பிறகு அவனுக்கு பிறவி வேறு இல்லை. இதுல திருக்கடவுர் மயானம் திருக்குறுந்தொகையில அப்பெருமான் கூறுகின்றார், அடியார் அடியார் பிறவி அறுப்பர் பெருமானடிகளே. தன் அடியாருக்கு அடியார் யாரோ அவருடைய பிறவியை பெருமான் அறுப்பான். அப்பொழுது தன்னுடைய அடியார் பிறவியை என்ன செய்வான்? ஒருவர் இறைவனுக்கு மட்டுமே அடியாராக இருக்கின்றார் என்று சொன்னால் பெருமான் தன் அடியாருக்கு தொண்டு செய்கின்ற அடியாருக்கு அடியாராகின்ற ஒரு நல்ல பிறவியைத்தான் தருவான். பிறவி அறுக்க மாட்டான். மாறாக தன் அடியாருக்கு அடிமைப்படுகின்ற அடியாருக்கு இறைவன் இந்த பிறவியிலேயே வருபிறப்புகளை அறுப்பான் என்ற செய்தியானது அப்பர் பெருமானாலே அந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்பதனால கடவுளிடத்திலே ஒருவன் உண்மையான அன்பினை பெற வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு பக்கங்களிலே இருக்கின்ற அன்பு என்பது ஜீவ தயவு, எல்லா உயிரிடத்தும் இருக்கின்ற அன்பு. இன்னொரு பக்கத்தில் இருப்பது இறைவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று சிவனிடத்தில் இருக்கின்ற சிறப்பான அன்பு. அந்த இருவகை அன்புகளை ஒருவன் பெற வேண்டும். எவ்வுயிர்க்கும் அன்பு உள்ளவராக ஒருவன் ஒழுக வேண்டும். அப்படி ஒழுகினால்தான் சிவனெறி அவனுக்கு சித்திக்கும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, சாக்கிய நாயனார் புராணம் அதை எடுத்து பாத்தீங்கன்னா, சங்கமங்கை அப்படிங்கிற இடத்துல வேளாளர் குலத்தில நன்றாக உழைக்கின்ற ஒருவர், அதாவது சோம்பேறித்தனமே இல்லாத ஒருவர் தோன்றினார். அவருடைய இயற்பெயர் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. தாளாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய வேளாளர் குலத்துதித்தார். அவர் மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்தார். இந்த உலகத்திலே நிலையாமை நிலைத்தவை என்பதெல்லாம் விசாரித்து அவர் என்ன பண்ணாரு? நீளாது பிறந்தொழிக்கும் பிறந்து இறக்கும் நிலை எழுவேன் நிற்பார். மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்ற இந்த பாசம், இந்த சம்சார துக்கம், இதனை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று முனைந்தாராம். அதற்கு அவருக்கு ஒரு தகுதி இருந்தது. அதனை சொல்கின்றார் சேக்கிழார் பெருமான். கேளாகி பல்லுயிர்க்கும் அருளுடையராய் கெழுமி நீளாது பிறந்திறக்கும் நிலை ஒழிவேன் நிற்பார். எல்லா உயிரிடத்திலுமே ஒரு நட்புரிமை கொண்டார். அதை ஸ்ட்ரேஞ்சராக நினைக்கல. ராமகிருஷ்ண பரமசருடைய மனைவியார் சாரதாமணி தேவியார், அவர் ஒரு சில உபதேசங்களை வழங்கியிருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் போன்ற அந்த சீடருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நோபடி இஸ் a stranger. யாரையும் நொதுமலன், பழகாதவன், வேண்டப்படாதவன், தொலைவில் இருப்பவன் என்று எந்த உயிரையும் கருதாதீர்கள். எல்லா உயிர்களையுமே உங்களுடைய நட்புயிர்களைப் போல, சொந்தக்காரங்களைப் போல அவர்கள் அறியாவிட்டானோ நீங்கள் பழகி அவர்களுக்கு இன்பம் செய்வதோ உதவி செய்வதோ செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. இத பட்டினத்தார பார்க்கும்பொழுது, பட்டினத்தார் பாடல்
அந்த பாடல்ல சொல்றாரு, எல்லா அம்மாவுக்கும் நான் பிறந்திருக்கிறேன், எல்லா பிள்ளைகளையும் நான் பெற்றிருக்கிறேன் பல பிறவிகள் தோறும், எல்லா உயிர்களும் என்னை தின்றிருக்கின்றன, எல்லா உயிர்களையும் நான் தின்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். என்பதனால இந்த உயிர்கள் எல்லாம் உறவு கொண்டவைதான் என்பதனால இப்பொழுது ஒன்றே குலமும் என்பதனால உயிர்கள் எல்லாம் ஒரு குலத்தின் கீழ் வருகின்றன, பசு குலம் என்பதனால நாம் படுகின்ற துன்பத்தை தான் பிற உயிர்கள் படுகின்றன. நமக்கு எது மேலான நன்மையோ அதான் மற்ற உயிர்களுக்கு மேலான நன்மை. நமக்கு எது மேலான நன்மை? முக்தி நிலைதான் மேலான நன்மை. அதுதான் பிற உயிர்களுக்கும் மேலான நன்மை என்பதை அறிந்து கேளாகி எவ்வுயிர்க்கும் அருளராய் கெழும வேண்டும். எல்லா உயிரிடத்திலும் சொந்தம் கொண்டாடி அன்போடு இருக்க வேண்டும். அருள் என்பது என்னன்னா தயவு. ஒரு காரணம் பற்றாமலேயே அவர்களுக்கு அந்த உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை நீக்கி இன்பம் செய்ய வேண்டும். அவ்வாறு அருளோடு பழக வேண்டும். ஜீவ தயவு, தயா மூல தன்மம் என்று திருத்தண்டகத்திலே அப்பர் பெருமான் கூறுகின்றார். மூல தன்மம் என்றால் என்ன? அடிப்படை அறம். அடிப்படை அறம் என்பது என்னன்னு கேட்டா, எல்லா உயிரிடத்திலும் அன்பு கொண்டு ஒழுகுதல், தயவோடு இருத்தல். அதுதான் மூல தன்மம், அடிப்படை அறம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அடிப்படை அறத்தையே கடைபிடிக்காதவன் இறைவன் அருளை பெற முடியுமா? பெற முடியாது. என்பதனால எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, அவர்கள் ஈசனுக்கு அன்பில்லார். பிற உயிரிடத்திலே அன்பு செய்யாதவன் ஈசனிடத்திலே செய்கின்ற அன்பு என்பது போலி. என்பதனால உண்மையிலே ஒருவன் ஈசனிடத்திலே அன்பை பெறுவதற்கு அவன் இயல்பாகவே எல்லாவரிடத்திலும் அன்பு செய்பவனா இருப்பான். அந்த இறைவனிடத்திலே பெற்றிருக்கின்ற அன்பு அவனுக்கு எப்பொழுது உறுதிப்படும் என்றால், இறைவனிடத்திலேயே அன்பு பட்டு தொண்டு செய்கின்ற ஏனைய அடியாரிடத்திலே சிறப்பு வகை அன்பை பெற வேண்டும். அது என்ன சிறப்பு வகை என்பதுன்னா, எல்லா உயிரிடத்திலும் அன்பு செய்பவன் அந்த உயிரிழத்த துன்பத்தை கண்டு அன்பு செய்கின்றான். ஆனால் இறைவனுடைய அடியாரத்தில் அன்பு செய்பவன் அவர்களை இறைவனாக கண்டு அன்பு செய்கின்றான். அதான் சிறப்பு வகை அன்பு என்று பார்க்கின்றோம். இறைவன் அடியாரிடத்திலே அன்பு செய்யும் பொழுது இறைவனுடைய வடிவமாகவே அவர்களை கருத வேண்டும் என்பதனால அது சிறப்பு வகை அன்பாகின்றது அப்படின்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்களே யார் அப்படின்னு கேட்டா, ஈசனுக்கு அன்பில்லார், அடியாருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கும் அன்பில்லார் இருக்கிறார்களே அவர்கள் உண்மையிலே நமக்கும் அன்பு இல்லார். அவர்களுக்கு செல்ஃப் லவ் இருக்கா? செல்ஃப் பிடி இருக்கா? சுயநலம் இருக்கின்றதா? தம்மைத்தாமே விரும்புகின்றார்களான்னு கேட்டா, தங்களுக்கும் அவர்கள் அன்பற்றவர்கள் தான்ங்கிறார். அது எப்படியா? ஒருவன் சுயநலத்தினால் தானே பிற உயிருக்கும் துன்பம் செய்கின்றான். இறைவனுடைய அடியார்களுக்கு சோரிடாது அவர்களை புறந்தல்கின்றான். சாமிக்கு கூட ஒரு செலவு செய்ய மாட்டாங்க, என்ன காரணம்னா குறைஞ்சிடும் நினைப்பாங்க. அப்படியே ஒரு சுயநலத்தில் தானே இவ்வாறு செய்கின்றான் கேட்டா அப்படி கிடையாது. அவன் தன்னுடைய உண்மையான நன்மையை அறியாதிருக்கின்றான் என்பதனால அவனுக்கு உண்மையில் தன்னிடத்தும் அன்பில்லை. ஒருவனுக்கு உண்மையிலேயே தன்னிடத்தில் அன்பு இருக்கும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய உண்மையான நன்மையை தேடுவான். அந்த உண்மையான நன்மை என்பது என்ன? உண்மையான நன்மை என்பது சுயநலத்தை இழத்தல் தான். ஒருவர் அழிகின்ற பொருளை சேர்த்து கொண்டு அது தங்களை வாழ்விக்கும் கடைத்தேற்றும் என்று கருதுவது அறியாமை. அது சுயநலம் என்று. உண்மையான சுயநலம் என்பது என்னன்னா, அழிகின்ற பொருள்கள் அழிகின்றன என்று கண்டு அவற்றினிடத்திலே பற்றை நீக்குதல். அதுதான் உண்மையான சுயநலம். ஆகவே அவர்கள் தங்களிடத்தும் அன்பில்லாதவர்கள் இருக்கிறார்கள், அன்பில்லாததாக இருக்கின்றார்கள். என்ன காரணம்? அறியாமை காரணமாக. என்பதனால இப்பொழுது ஒருவன் உண்மையிலேயே தன்னை கடைத்தேற்றிக் கொள்கின்ற அன்பு அவனுக்கு இருக்கும், தன்னிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அவன் கேளாகி பல்லுயிர்க்கும் அருளுடையராய் கிளம்புகின்ற சாக்கிய நாயனாரை போல, சாக்கிய நாயனார் அப்படி இருந்து பிறவி ஒழிக்க வேண்டும் என்று அவர் பல சமய நூல்களையும் கற்று இறைவன் அருள் அவருக்கு விளைந்த காரணத்தினாலே சைவ சமய உண்மைகளை உணர்ந்து அந்த உண்மைகளை கடைபிடிப்பதற்கு புறத்தே ஒரு சைவ வேடம் தேவையில்லை. புறத்தே அவர் தாங்கியிருக்கின்ற அந்த சாக்கிய கோலத்திலேயே இறைவன் அவருக்கு அந்த உண்மையை உணர்த்தியிருக்கின்ற காரணத்தினாலே அதை கடைபிடித்தால் போதும். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்றால் மறவாமை பொருள் என்ற உயர்ந்த நிலைக்கு அவர் சென்றார். அந்த உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு அவருக்கு அடிப்படையாக இருந்தது பூத தயவு. பூதம் என்றால் உயிர். அப்ப ஜீவ தயவு, ஜீவ காருண்யம் என்று பார்க்கின்றோம். எவ்வுயிர்க்கும் அன்பு உண்மை என்பதுதான் அவருக்கு இறைவனிடத்தில் செல்கின்ற வழியாக அமைந்தது. ஆகவே இப்படி
ஒருவன் அன்பு என்பதை தன்னிடத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது தன்னுடைய உண்மையான நன்மையை தேட வேண்டும். அவ்வாறு உண்மையான நன்மையை தேடுபவன் தன்னை போலவே துன்புறுகின்ற உயிரிடத்திலே அன்பு பாராட்ட வேண்டும். அவ்வாறு அன்பு பாராட்டுவதனால இறைவன் இந்த உயிர்களுக்கெல்லாம் மேலான நன்மையை கைமாறு கருதாது செய்கின்றான் என்று இறைவனை பற்றி அறிவு தோன்றுகின்றது. அதனால இறைவனிடத்தில் அன்பு தோன்றுகின்றது. அந்த அன்பு எப்பொழுது உறுதிப்படும் அப்படின்னு கேட்டா, ஏற்றப்பட்ட விளக்கு அணையாதிருப்பதற்கு அதை என்ன பண்றோம், ஒரு கிளாஸ் கேஸ்குள்ள வைக்கிறோம். அதே போல இறைவனிடத்திலே உண்டாகிய அன்பு என்பது உண்மையன்பாக உறுதிப்பட வேண்டும் என்றால், அதே இறைவனிடத்திலே அன்பு செய்கின்ற அடியாரிடத்திலே தொண்டு செய்கின்ற மனப்பான்மையானது உண்டாக வேண்டும். ஆகவே இந்த நான்கும் இல்லாதவர்கள் பாமர மக்கள் அந்த என்று கூறுகின்றார். யாரோடு பழகக்கூடாதுன்னு கேட்டா, ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், அவர்கள் தமக்கும் அன்பில்லார், அப்படிப்பட்டவர்களோடு பழகக்கூடாது. பேசுவது என் இவர்களை பற்றி நாம் சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? அறிவிலா பிணங்கள். இவர்கள்லாம் அறிவற்ற பிணங்கள். அவர்கள் உயிரோடு உலவுகின்றார்களே, அவரை போய் பிணங்கள்னு சொல்லலாமான்னு கேட்டா, பிணத்திற்கு என்ன அறிவு இருக்கின்றதோ அந்த அறிவு இவர்களுக்கு இருக்கு என்பதனால இவர்கள் உயிரோடு உலவினாலும் இவர்கள் பிணங்கள் தான். அதாவது நடை பிணங்கள், இங்கும் அங்கும் நடந்து போகின்ற பிணங்கள். ஏனைய பிணங்கள் நடக்க மாட்டா, போட்டது போட்டபடி இருக்கும். இந்த பிணங்கள் நடக்கும். ஆனால் இவர்கள் ஏன் பிணங்கள் என்று சொன்னால், அந்த பிணங்கள் ஓரிடத்திலே இருப்பதை போல இவர்களும் அந்த ஆன்ம முன்னேற்றம் இல்லாமல் ஓரிடத்திலே இருப்பவர்கள், மீண்டும் மீண்டும் பிறப்பவர்கள். அப்பொழுது எட்டிலேருந்து பார்க்கும் பொழுது ஓரிடத்திலே இருப்பவர்கள், அதனால பிணங்கள். இதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த செக்கு மாடுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும், செக்கு இழுக்கும், சுற்றி சுற்றி வரும். அது சுற்றி சுற்றி வருவதனால அது 10 கிலோமீட்டர் கூட சுற்றி இருக்கும், சுற்றி சுற்றி வந்து. ஆனால் அது டிஸ்டன்ஸ் கெயின் பண்ணிருக்காது. அது இருக்கிற இடத்திலிருந்து 4 தப்படி அனண்ட போயிருக்காது. அதாவது முன்னேற்றம் இல்லை. அதுபோல இவன் இந்த உலக இன்பங்களை மதித்து, மனைவி மக்களை மதித்து, நேற்று செய்வதையே இன்றும் செய்து, இதையே நாளையும் செய்து, தனக்கு நன்மை செய்பவனாக அறியாமையினாலே தனக்கு தீங்கு செய்து கொண்டு செக்கு மாடு போல இருந்தா இவன் நடை பிணம். இவன் நடப்பதினாலே பிணம் இல்லை என்று சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, பிணத்தை போல இருக்கின்ற இடத்திலே கிடக்கின்றான், இவனுக்கு முன்னேற்றம் இல்லை என்பதனால இவனை அறிவிலா பிணங்கள் என்று சொன்னார். அறிவிலா பிணங்கள். அவரோடு நாம் இணங்கில், அவங்க கூட நம்ம பழகினோம்னு வச்சுங்களேன், அச்சப்பத்திலே என சொல்லப்பட்டதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி பாமர மக்களோடு, இறை உணர்ச்சி இல்லாதவர்களோடு, தொண்டருக்கு தொண்டு செய்கின்ற புண்ணியம் இல்லாதவர்களோடு, எல்லா உயிரினத்திலும் அன்பு செய்யாதவர்களோடு, தங்களுடைய உண்மையான நன்மையாகின்ற முக்தி நிலையை தேடாதவர்களோடு இவர்களோடு நாம் பழகவே கூடாது. இவர்களோடு நாம் பழகினோம் என்று சொன்னால் இவர்கள் நாம் பெற்றிருக்கின்ற அந்த ஞானத்தை மழுங்க அடித்து நம்மை மீண்டும் பிறந்து இறக்கின்ற பிறவி சுழலிலே தள்ளி விடுவார்கள். அவங்க விரும்பி தள்ள மாட்டாங்க, தானாவே நிகழும். அப்ப பிணங்களோடு நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர். இங்க பிணங்கிடுவர் என்பதற்கு செலுத்திடுவர் என்பது பொருள். இப்ப நாம் எந்த ஒரு பிறவி சூழலிலிருந்து தப்ப வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதிலே நம்மை மீண்டும் இவர்கள் செலுத்தி விடுவார்கள் என்பதனால விடு நீ, இவர்களுடைய தொடர்பினை நீ விடுவாயாக. அப்ப ஒருவன் யாருடைய நட்பினை, கூட்டத்தினை, பழக்கத்தினை, ரிலேஷன்ஷிப், கனெக்டிவிட்டி, அதை அறிந்து முனைந்து கைவிட வேண்டும். பழகுவதற்கு அஞ்சி விலக வேண்டும். அதுல எந்த முகதாட்சணியமும் பார்க்க கூடாது. ஐயா உங்க வழியில நீங்க போங்க, எங்க வழியில நாங்க போய்க்கிறோம், நீங்க நல்லா இருங்க அப்படின்ட்டு விலகிடணும். யாருன்னு கேட்டா, பிற உயிரிடத்திலே அன்பு செய்யாதவர்கள், தங்களுடைய உண்மையான நன்மையை அறியாதிருப்பவர்கள், இறைவனிடத்திலே அன்பில்லாதவர்கள், அவருடைய அடியாரிடத்திலே அன்பில்லாதவர்கள் என்ற இந்த இலக்கணங்களோடு பொருந்தியவர்களிடத்திலே பழகக்கூடாது என்று சொன்னார். சரி, அப்பொழுது யாரோடு பழக வேண்டும்? ஆட்டோமேட்டிக்கா நாம பழக வேண்டியவரோடு பழகினோம் என்று சொன்னால், யாரோடு பழகக்கூடாதோ அவர்கள் நம்மை விட்டு தாமே விலகி போவார்கள். அப்பொழுது நாம் யாரோடு பழக வேண்டும் என்பதையும் அறிய வேண்டும். அது யாரோடு பழக வேண்டும் என்றால், இறைவன் அடியாரோடு பழக வேண்டும். இறைவன் அடியாரோடு ஏன் பழக வேண்டும் அப்படின்னு கேட்டா, இறைவன் அடியாரோடு பழகுவதனால நமக்கு என்னென்ன கிட்டுகின்றன அப்படின்னு கேட்டா, இறைவனிடத்திலே உண்மை அன்பு கிட்டுகின்றது. எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்து அந்த உயிர்களுக்கு துன்பம் வரும்போது களைகின்ற அந்த உண்மையான அருள் கிட்டுகின்றது.
அப்பொழுதும் நமக்கு எது உண்மையான நன்மை என்ற அந்த முக்தி நெறியும் கிட்டுகின்றது. இப்ப நல்லா பாருங்க, எதெல்லாம் ஆஹ் எந்த நான்கு தகுதிகள் இல்லாதவர்களோடு பழகக்கூடாதுன்னு சொன்னாரோ, அந்த 4 தகுதிகளும் இறைவன் அடியாரோடு பழகின்ற ஒரு உபாயத்தினாலே நமக்கு கிட்டுகின்றது. இந்த தகுதிகள் கிட்டுகின்றன. எப்படின்னு கேட்டா, இறைவன் அடியாரோடு ஒருவன் பழகுகின்றான். அவன் நாத்திகனா கூட இருக்கலாம். அவன் என்ன சொல்றான்? சாமி சாமின்னு அலையறாங்க, பாவமா இருக்கு, இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு போடுவோம். நமக்கு சாமி மேல நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் சாமியை நம்புறாங்க, பாவம் இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு, இவங்களுக்கு தண்ணீர் கொடுப்போம் அப்படின்னு சில பேர் இந்த தேரோட்டம் போன்ற நேரங்கள்ல செய்வாங்க. அவர்கள் செய்கின்ற தொண்டு அவர்களை அறியாமலேயே அவர்களுக்கு இறைவனிடத்திலே அன்பினை உண்டாக்கிவிடும் என்பதனால இப்பொழுது இந்த 4 நிலைகள் சொல்லப்பட்டன. கடவுளிடத்திலே அன்பு, அடியாரிடத்திலே அன்பு, எல்லாவரிடத்திலும் அன்பு, தன்னிடத்திலே அன்பு. இந்த 4 அன்பில ஒருவன் அடியாரிடத்திலே அன்பு கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு ஏனையம் ஒன்றும் சித்திக்கும். அடியாரிடத்திலே அன்பு கொள்வதனால அவன் இறைவனிடத்திலே அன்பினை பெறுகின்றான். முன்னர் அது இல்லாதிருந்தான். அப்புறம் எல்லா உயிரிடத்திலும் அன்பினை பெறுகின்றான். அந்த அடியாரை பார்த்து அவர்களை போல ஆவான் என்பதனால அப்புறம் தனக்கு உண்மையான நல்லது என்பது தான் இந்த பிறவிச்சிலிருந்து விடுபட்டு முக்தியை தேடுவதுதான் என்ற அந்த அறிவினையை பெறுகின்றான் என்பதனால தனக்கும் நல்லவனாகின்றான், தன்னிடத்திலும் உண்மையான அன்பினை செய்வனாக ஆகின்றான் என்று பார்க்கின்றோம். என்பதனால அன்பரோடும் அருவுதல் வேண்டும். ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு, ஆசையோடு என்றால் இவர்களை நாம் அடைந்து உய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அடியாரை அடைந்துட்டு, அப்பொழுது அரணடியாருக்கு அடிமைப்படுகின்ற அடியாரை அடைந்துட்டனர். எப்படின்னா, இப்பொழுது அரணடியாரை அடைதல் என்பது ஒன்று. ஏற்கனவே அந்த அரணடியாரை அடைந்து தொண்டு செய்வர்களை பார்த்து, அடடா இவங்க சாமிக்கு தொண்டு செய்ததை விட தொண்டர்களுக்கு தொண்டு செய்வதிலேயே இன்புற்று இருக்கிறார்களே அப்படின்னு வியந்து, ஆகவே நெறி என்பது தொண்டருக்கு தொண்டுபடுத்துதான் என்பதை உணர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப கோயிலுக்கு போயிட்டு வராங்க, இறைவனுக்கு தொண்டு செய்யறாங்க, பல்லாக்கு தூக்குறாங்க, மாலை கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அந்த அடியாருக்கு அடிமைப்பட வேண்டும் என்பதுதான் இது உண்மையான செய்தி. ஆனால் அப்படிப்பட்ட அடியாருக்கே ஒருவர் தொண்டுபட்டிருக்கிறார், தொண்டருக்கு தொண்டரா இருக்கிறார். அவனை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, தீபாராதனை ஆகும்போது அங்க போய் நிக்கணும்னு தோணல, ஒரு திருவிழா ஆகும்போது நிக்கணும்னு தோணல. அந்த அடியார்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு காஃபி தரணும், டிஃபன் தரணும் என்று அவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக இவர்கள் இறை வழிபாட்டிலும் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனாலும் அதை பற்றி கவலைப்படாமல், நட்டப்பட்டதாக உணராமல், இவர்கள் இறைவனடியார்கள் தான், நட்டப்பட்டதாக உணராமல், எதையோ இழந்துட்டோம்னு நினைக்காம தொண்டருக்கு தொண்டு செய்வதே கடவுளுக்கு தொண்டு செய்வது என்று செய்கிறார்களே, அவர்களை பார்க்கும் பொழுதுதான் தொண்டருக்கு தொண்டுபட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகுமா? நேரடியாக இறைவனுக்கு தொண்டுபட்டிருக்கின்ற அடியார்களை பார்த்து வியந்து இவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிலருக்கு தான் உண்டாகும், உடனுக்குடன் உண்டாகாது. ஆனால் தொண்டருக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களை பார்க்கும் பொழுது இப்படித்தான் நாமும் தொண்டருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது உடனுக்குடன் ஏற்படும். என்பதனால ஒருவருக்கு நெறி என்பது என்னன்னு கேட்டா, அடியாருடைய அடியாருக்கு அடிமைப்படுதல் என்பது நெறி. அரணுடைய அடியாருக்கு யார் ஏற்கனவே அடிமைப்பட்டிருக்கிறார்களோ அந்த தொண்டருக்கு நாம் தொண்டுபட வேண்டும். அவ்வாறு தொண்டுபட்டால் ரொம்ப சேஃப்டியா போறோம். அந்த அன்பு என்பது நிலைத்து நிற்கும். ஆசையுடும் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன் கருமமாக செய்து, அப்ப அவங்க வேலையா நம்ம வேலையா செய்யணும். ரொம்ப சிம்பிள் இது. இப்ப நம்ம ஊர்ல ஒரு திருவிழா, நம்ம ஒரு குரு பூஜை, அடியார்கள் வராங்க. அடியார்கள் கோயிலிலே அந்த பெருமானுடைய திரு எழுச்சியில இருந்து கொண்டு அங்க தேவார பதியங்களை ஓதிக்கொண்டு அவர்கள் இறை வழிபாட்டில் இருப்பார்கள். நாம என்ன பண்றோம், ஒருவர் எடுத்து போட்டு செய்யறார். அந்த அடியார்கள் வரும்போது அவங்களுக்கு அமுது ஊட்டுதல், அவங்க தங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு ஒரு மண்டபத்தை எடுத்து போட்டு செய்யறாரு. அவர் கோயிலுக்கே போக மாட்டார். இப்ப அவர் ஒரு டீம் ஆஃப் அடியார்களோட கூட இருந்துட்டு அந்த அடியார்கள் வரும்பொழுதெல்லாம் கவனிப்பார் அப்படின்னு பாக்குறோம். அப்பொழுது நாம் என்ன பண்றோம்னா, தொண்டருக்கு தொண்டு செய்கின்ற இந்த அடியாருடைய வேலையை நாம எடுத்து செய்ய வேண்டும். அவர் கருமம் நம் கருமா நிக்க வேண்டும். அப்ப நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அடியார்கள் வந்த உடனே இலை போடுறாங்க, பரிமாறுறாங்க. அப்ப நாம ஒரு வாளி எடுத்துக்கணும். இப்ப நம்ம பொரியல் பரிமாறணும், சாம்பார் பரிமாறணும், அப்ப இலை போடணும், அப்புறம் சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்கணும், அது போல அப்புறம் தூய்மை செய்யணும், அடுத்த பந்திக்கு இலை போடணும். இப்படி அப்ப நாம கத்துக்கணும். எப்படின்னா, தொண்டருக்கு தொண்டு செய்வர்களை பார்த்து
தொண்டருக்கு தொண்டுபடுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்வது எப்படி கற்றுக்கொள்ளலாம்னா, அவங்க வேலைன்னு நினைக்க கூடாது. அவங்க வேலைதான் நம்ம வேலை என்று அவர்கள் பணி என் பணி என்று நினைத்து பழக வேண்டும். அவர் கருமம் உன் கருமம் ஆகச் செய்து என்று எளிமையாக கூறுகின்றார். அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்களே ஐயா, நீங்க தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு குரு பூஜைக்கும் நீங்க போய் தொண்டு செய்றீங்க. ஏதோ நான் இன்னைக்கு வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அப்ப நாங்களா இருக்கோம்ப்பா, நீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா, அப்படி சொல்லாம ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களேன்னு சொல்லி அவர்களிடத்திலே அன்போடு நன்றி பாராட்ட வேண்டும். கூசி மொழிந்து என்று அவர்களை பெரியவர்களாகவும், அதாவது தொண்டருக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களை பெருமக்களாகவும், தன்னை வந்து எளியவனாகவும் கருதி, நான் வந்து ஒரு நோவிஸ், புத்துடையும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது, இலை எப்படி போடுறதுன்னு தெரியாது, தப்பா போடும்போது இப்படி போடக்கூடாதுப்பா, ஈர்வாய் வலம் வைக்க வேண்டும், நுனி இடம் பக்கம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து போட வைக்கிறாங்க. இப்படி நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கய்யா, நீங்க பெரியவங்க என்று சொல்லி கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று இவ்வாறு தொண்டருக்கு தொண்டுபடுவது என்பது நாம் செய்கின்றோம் என்ற அகங்காரத்திலே செய்யாமல் இது நமக்கு ஒரு பாக்கியம் என்று சொல்லி அருள் நம்மை இவ்வாறு இந்த இடத்திலே செலுத்தி இருக்கின்றது, நமக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது, நம்மையும் ஒரு தொண்டு செய்யும் வண்ணம் அருள் ஆட்கொண்டிருக்கின்றது என்று, அருளே செய்கின்றது என்று அதன்கண் அடங்க வேண்டும். அருள்ஞான குறியில் நின்று பிறகு அந்த அடியார்களை கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே, தட்டமிடுதலுமே கைகொட்டி வந்து மகிழ்தல், அவர்களோடு பழகுவதிலே ஆனந்தமாக, எப்படி ஒரு தாயும் தந்தையும் குழந்தைகளை கொஞ்சுவதிலே ஒரு ஆனந்தத்தை பெறுகின்றார்களோ, அதே போல அடியார் பெருமக்களோடு பழகுவதிலும் அவர்களுக்கு தொண்டு செய்வதிலும் அவர்களுக்கு அன்பு காட்டுவதிலும் தன்னுடைய பொருளை அவர்களுக்காக எடுத்து கொடுப்பதிலும் அதுல ஒரு ஆனந்தத்தை அடைந்து ஒரு பிள்ளையை போல ஆடிப்பாடி சிரித்து மகிழ வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற நிலை என்பது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஜீவன் முக்தனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜீவன் முக்தன் என்பவன் சிறிதளவும் தன்முனைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இப்படி இருக்க வேண்டும். அவன் தவறியும் போய் உலக மக்களோடு பழகிவிடக் கூடாது. அந்த உலக மக்கள் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஈசனுக்கு அன்பு இருக்காது, இறைவன் அடியாரத்தில் அன்பு இருக்காது, எல்லா உயிரிடத்திலும் அன்பு இருக்காது, தன்னிடத்திலும் அன்பு இருக்காது. அப்படிப்பட்ட தவறி போய் விழுந்துடாத, மாறாக இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அடியாருக்கு தொண்டு செய்கின்ற அந்த தொண்டரிடத்திலே சென்று நீ உன்னுடைய ஞான அங்கு சென்று சேர்ந்து நீ உன்னுடைய ஞான செல்வத்தினை பாதுகாத்துக் கொள்வாயாக என்பது இந்த பாடலுடைய பொருள். ஆக இரண்டாவது அதிகரணத்தை சிறப்பா சொல்லிட்டார். இப்பொழுது வந்து திருவாசத்துல ஒரு அருமையான பாடல் இருக்கு. பெருமானே நீ எனக்கு உண்மையான அருளை செய்திருந்தால் உன் அடியாண்டத்திலே என்னை வைப்பாயாக என்ற பாடல் எல்லாருக்கும் தெரியும். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்றால் என்ன அர்த்தம்? நீ எனக்கு உண்மையா அருள் செய்திருந்தால் என்னை அடியார் கூட்டத்திலே விட்டு வைனான்னு அர்த்தம். உன்னிடம் பெற்றிருக்கின்ற அருளை நான் இழக்காதிருக்க வேண்டும் என்றால் அடியார் கூட்டத்தில் நான் இருந்தால்தான் இழக்க மாட்டேன்னு அர்த்தம். அது ஒரு இன்சுலேஷன் என்பது பொருள். அது மட்டும் இல்ல, பெருமானை வந்து நம்முடைய குருநாதர் தரிசிக்கும் பொழுதே ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் திருப்பெருந்துறையில. பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுருவாய நாறுமுதே உன் அடியவர் தொகையிடுவே ஓருருவாய் நின் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டுள்ளே. பெருமானே நீ எனக்கு எவ்வளவோ அருள் செய்திருக்கின்றாய். அந்த அருள் திறங்களில் எல்லாம் தலையாய திறம் என்பது என்னன்னா உன் அடியார் கூட்டத்திலே என்னை புகவிடுதல். அதுதான் அருளிலேயே சிறந்த அருள் என்பதனால அது ஓருருவாய அருள் என்று சொல்லப்பட்டது. ஒப்பற்ற வடிவம் கொண்ட அருள். அது என்னன்னு கேட்டா அடியவர் தொகையிடுவே ஓருருவாய திருவுள் செய்து என்னையும் உயர்கொண்டருளே, உன்னுடைய அடியவர் தொகையிலே என்னை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். பெருமான் அவ்வாறு செய்ததை அங்கு குறிப்பிடுகின்றார். நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டென்னை ஆண்டபிரான். பெருமான் என்ன பண்ணாரா, அடியார் கூட்டத்திலே சென்று சேருகின்ற தகுதிகளை உண்டாக்கி அப்படியே வழியில அப்படியே அடியார் இருக்கின்ற இடத்திற்கு செல்கின்ற மார்க்கம் ரோடு, அந்த வழியில இவனை என்ன அனுப்பிச்சாராம். நான் வேற வழியில மாறி போற ஓடி போற பிள்ளைதான் இருந்தாலும் சாமி என்ன பண்ணாரு, அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு குதிரையை ஒரு இடத்துல செலுத்துவதை போல பெருமான் என்னை கட்டுப்படுத்தி அடியார்ணத்திலே கொண்டு செல்கின்ற வீதியிலே என்னை நடத்தி சென்றான். நெறி செய்த அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபினான். அந்த அடியாருக்கு தொண்டுபடும் வண்ணம் என்னை செய்து என்னை ஆட்கொண்ட கடவுள் என்று கூறுகின்றார். ஆசையெல்லாம் அடியார் அடியோம் எனும் அத்தனை ஆகாதே என்று கூறுகின்றார்.
அப்புறம் சொல்றார், ஓசையார் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி ஆசை தீர்த்து அடியாரடி குட்டிய அற்புதம் அறியேனே என்று கூறுகின்றார் என்பதனால அப்படிப்பட்ட நிலையை அடைகின்றார் அவர். இப்பொழுது இதெல்லாம் எங்கு சென்று சேர வேண்டும் என்பதற்கு நிறைய இருக்கு. தவறி போய் எங்கு சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதே கருத்துல வச்சுக்கணும். எதை சாப்பிடணும்னு இருக்கும்போது எதை விளக்கணும்னு இருக்கணும் உணவு பழக்க வழக்கத்துல. அதே போல அந்த பத்தியம்னு பேர் இருக்கு. இந்த மருந்து சாப்பிடணும்னா அந்த மருந்து வேலை செய்யாம இந்த இன்னொன்னு அடிச்சிடும். அதை சாப்பிடாம இருக்கிறதுக்கு பத்தியம்னு பேர். இப்போ ஒரு மருந்து கொடுக்குறாங்க வைத்தியர், இந்த பால்ல சாப்பிடுங்க, தேன்ல சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சாப்பிட்டுட்டு இந்த கீரையை சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? தயிர் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழம் சாப்பிட்றாதீங்க, அது முறிச்சிடும். தக்காளி சாப்பிட்றாதீங்க, கத்திரிக்காய் சாப்பிட்றாதீங்க அப்படின்னா தோலரிப்பு உள்ளவன் தோலுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு அந்த மருந்து வேலை செய்யாம இதையும் சாப்பிட்டான்னா, அது போல இப்பொழுது மருந்து போல இருப்பது எதுன்னா அடியார் இணக்கம். அந்த மருந்து வேலை செய்யாம எது செய்யும் அப்படின்னு கேட்டா பாமர மக்களோட கூட்டு. அப்ப விரவாரை விடுமினே அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாரு திருவாசத்துல ஓரிடத்துல. குறியும் நெறியும் குணமிலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியன் என்று அந்த குலாப்பத்திலே கூறுகின்றார். யாரை விட்டு நாம் பிரிய வேண்டும் என்று கேட்டால் குறி இருக்க வேண்டும். மனிதனுக்கு கடவுளை அடைய வேண்டும் என்ற குறி இருக்க வேண்டும். கடவுளை அடைய வேண்டும் என்று குறி இருந்தால் மட்டும் போதாது, கடவுளை அறிதற்குரிய நல்ல நெறிய அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது ஒருவனுக்கு டார்கெட்டும் இருக்கணும், மார்க்கமும் இருக்கணும். சரி, அப்புறம் ஒருவனுக்கு இலக்கம் இருக்கின்றது, நெறியும் அறிந்து வைத்திருக்கின்றான். ஆனால் அந்த நெறியிலே பயணிக்கின்ற தகுதி அவனுக்கு ஆன்ம குணங்களினாலே உண்டாகின்றது. அந்த ஆன்ம குணங்கள் என்னன்னு கேட்டா அடிப்படை குணம் தயா மூல தன்மம், எல்லா உயிரிடத்திலும் அன்பு பாராட்டுதல், ஜீவ காருண்யம், அதே போல பிரம்மச்சரியம், புலால் உண்ணாமை போன்ற எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட குணங்கள் ஒருவனுக்கு இருக்கணும். அப்பதான் நெறியிலே செல்லலாம். இல்லை என்றால் நெறியிலே நெருஞ்சி முள் பாயும், அவனால் நெறியிலே பயணிக்க முடியாது என்பதனால இந்த சாதகர்களுக்கு 3 இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்னன்னு கேட்டா குறி, நெறி, குணம். குறியும் நெறியும் குணமும் அப்படின்னார். இந்த குணமும் இலார், இந்த 3ம் இல்லாதவர்கள் தான் பாமர மக்கள். கடவுளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது, அதற்குரிய வழிவகைகளை தேடி அறிந்த அறிவு கிடையாது, அந்த நெறியிலே பணிக்கின்ற தகுதி கிடையாது. ஆகவே இந்த 3ம் இல்லாதவர்களோடு நாம் விரவக்கூடாது. இந்த 3ம் இல்லாதவர்களை யார் விட்டு விலகினார்களோ அவர்கள் கடவுளை விட்டு விலக மாட்டார்கள். இப்பொழுது குறியும் நெறியும் குணமில்லார்களை யார் விட்டு விலகிவிட்டார்களோ கடவுள் அவர்களை விட்டு விலக மாட்டானோ, தான் பற்றி கொள்வான் என்பதனால பாமர மக்களுடைய அந்த கூட்டு நமக்கு தீங்கானது. ஒருவன் பசித்தாலும் நஞ்சினை உண்ணக்கூடாது. பசிக்கின்றதே என்று ஒருவன் நஞ்சினை உண்பானா என்பதனால பழக வேண்டுமே என்பதற்காக இவரோடு பழகக்கூடாது. அவ்வாறு அந்த பழக்கத்தை இவன் கைவிட்டிருக்கிறானோ கடவுள் என்ன பண்றாரு, நீ தனித்தில்லை, நான் உன்னோடு பழகுகின்றேன் என்று கடவுள் வந்து பழகுவானாம். அதை சொல்கின்றார். குறியும் நெறியும் குணமிலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை. அந்த பாமர மக்கள் கூட்டத்தை யார் கைவிடுகிறார்களோ அவர்களை கடவுள் கைவிடுவதில்லை, அவன் வந்து பழகுகின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது திருவாசகத்துல. என்பதனால ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு என்ற 2வது அதிகரணத்தை சிறப்பாக நமக்கு அருளுந்தியார் இந்த பாடலிலே மிக விளக்கமாக கூறியிருக்கின்றார். இப்பொழுது தொண்டருக்கு தொண்டுபட்டு அவர்களிடத்திலே அன்பு செய்யும் பொழுது, அன்பு என்பது பல பேர் சொல்றாங்க, சோம்பேறியாவே நிறைய பேர் இருக்காங்க. என் மனசுல அன்பு இருக்கு, அது கடவுளுக்கு தெரிஞ்சு சொல்றாங்க. மனசுல அன்பு இருந்தா பத்தாது என்று நூல்கள் கூறுகின்றன. கடவுள் நமக்கு கையும் காலும் கொடுத்திருக்கிறான். தொண்டுபடாதவர்களால அந்த அன்பின் பயனை அடைய முடியாது. ஆற்றல் மிக்க அன்பு என்பது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா உயிர் பிரிகின்ற அளவிற்கு தொண்டுபடும், கலியநாயனாரை போல என்று பார்க்கின்றோம். என்பதனால இறைபணி நிற்க வேண்டும். ஏகனாகி இறைபணி நிற்றல் என்று சொல்லப்பட்டது முன்னாலே. அப்ப இறைபணி நிற்க வேண்டும். இறைபணி நிற்றல் என்பது என்னன்னு கேட்டா அந்த தொண்டர்கள் செய்கின்ற தொண்டு, அந்த தொண்டிலே தான் பங்கு கொள்ள வேண்டும். பங்கு கொள்ளும் பொழுது தான் செய்கின்றோம் என்ற எண்ணமின்றி இருக்க வேண்டும். அருள்ஞான குறிப்பில் இருக்க வேண்டும். அப்ப அருள்ஞான குறிப்பில் இருந்து கொண்டு வாளா இல்லாது உடம்பினாலே துண்டுபட வேண்டும். அவ்வாறு துண்டுபடவில்லை என்று சொன்னால் மலவாதனை உன்னை வந்து தாக்கும் என்பதனால அருள்ஞான குறியில் நின்று ஆசையுடன் அவர் கருவும் முன் கருவுமாக அந்த அடியாரை அடைந்துட்டு தொண்டு செய்ய வேண்டும் என்பது சிறப்பாக இங்கு கூறப்பட்டிருக்கின்றது.
அப்பொழுது தொண்டிற்கு வாய்ப்பு தருகின்ற அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அதனை சொல்லும் பொழுது கூசி மொழிந்து கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரிய அவரோடு சேர்ந்து ஆனந்தமாக ஆடிப்பாடி இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது உயிருக்கு அன்பு செய்தல் என்பது இயற்கை, அந்த அன்பினை செய்யாதிருப்பது என்பது செயற்கை. இயற்கையாகவே உயிர் என்பது அன்பு செய்யும் என்பதனால பிற உயிரிடத்திலே அன்பு செய்ய வேண்டும். இறைவனிடத்திலே அதனால் அன்பு பெறுவார். அந்த அன்பினை காப்பாற்றிக் கொள்ள இறைவன் அடியாரத்திலே சிறப்பான அன்பு செய்ய வேண்டும். அதனால தன்னிடத்திலே உண்மையான அன்பு விளைகின்றது. தான் முக்தி பெறுவோம் என்ற எண்ணத்தினாலேயே தன்னிடத்திலே ஒரு பாசிட்டிவான அன்பானது விளைகின்றது என்று பார்க்கின்றோம். உலக வாழ்க்கை என்பது அன்போடு இயைந்ததுதான். அன்பில்லாத வாழ்க்கையே இல்லை என்பதனை வள்ளுவர் கூறும் பொழுது, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. நீ உடம்புல எலும்போடு பிறந்த அன்னிலிருந்தே நீ அன்பு செய்துதான் வாழ வேண்டும் என்பது கட்டளை. அதுதான் உனக்கு இயல்பு என்று கூறியிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது பிறருக்கு எதுவும் உதவாது தனக்கே அனைத்தையும் சேர்த்துக் கொள்கின்றானே ஒருவன், அவன் தனக்கு நன்மை செய்கின்றானா அப்படின்னு கேட்டா அவன் அன்பில்லாதவன் என்று சொல்வதனால தன்னிடத்தும் அன்பில்லாதவன். யாருக்கும் எதையும் கொடுக்காம நாமளே சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படி சேர்த்து வச்சுக்கிறதுனால அப்படியே சில குழந்தைகள் அந்த கை விரல்களை விரித்து கொண்டே எல்லாத்தையும் கொடுத்துரும். அதை போல அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு ஆபத்து வரும், பின்னால் இந்த பணம் உதவும் என்று சொல்லி பசித்தவனுக்கு கொடுக்காமல் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்று அப்பெருமான் கூறுகின்றார். பசித்தவனுக்கு உணவிடாமல் நம்ம கையில 10 ரூபாய் வச்சிட்டு இருக்கிறோம்னா நமக்கு நரகவா உலகம் நிச்சயம் என்பது தேவாரம். அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்று சேர்த்துக் கொள்கின்றோமே, அது உண்மையிலே நம்மிடத்தில் அன்பு இருப்பதனால் சேர்த்துக் கொள்கின்றோமான்னு கேட்டா இல்லையா. உண்மையிலேயே அன்பு இருப்பவர்கள் உடம்பிலே இருக்கின்ற எலும்பை கூட பிறருக்கு கொடுப்பார்களாம் என்று ததீச்சு முனிவர் செய்த அந்த செயலினை குறிப்பாக உணர்த்துகின்றது ஒரு குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்பவன்லாம் உண்மையிலே அன்பற்றவர்கள். அன்பு உடையார், எல்லா உயிரிடத்தும் அன்பு கொண்டிருக்கின்ற பெருமக்கள் என்பும் உரியர் பிறகு. உன்னுடைய எலும்பு வேணும்னு கேட்டா கூட அவர்கள் என்ன செய்வார்கள், இந்தப்பா நீ உடம்பை கீழ்ச்சி எலும்பு எடுத்துக்க என்று சும்மா இருப்பார்கள். ததீச்சு முனிவர் அவ்வாறு இருந்தார் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு உயிரையும் துறப்பார்கள் அந்த ஏனைய உயிர்களுக்கு அன்பு செய்கின்ற நிலையிலே என்று பார்க்கின்றோம். என்பதனால கேளாகி பல்லுயிர்க்கும் அருளுடையதாய் கெழுவ வேண்டும். அதனால்தான் இறைவனுடைய உண்மையை உணரலாம். என்ன காரணம்னா இறைவன் எல்லா உயிரிடத்தும் இரண்டர கலந்திருக்கின்றான் என்பதனால இப்பொழுது உயிர்களுக்கு அன்பு செய்கின்ற அந்த ஜீவ காரணத்தினால்தான் இறை உண்மையை ஒருவன் தலைப்படுகின்றான். இறைவன் உண்டு என்ற எண்ணமே ஒருவனுக்கு எப்பொழுது ஏற்படும்னா எல்லா உயிர்களையும் சமமாக பாராட்டி நமக்கு வருகின்ற துன்பம் போலதான் அவர்களுக்கு துன்பம், இது நமக்கு இன்பம் செய்வதை போல அவர்களுக்கும் இன்பம் செய்யும் என்று, நமக்கு பசிக்கும் போது உணவு அதே போல பிற உயிர்களுக்கும் உணவு என்று இவ்வாறு உயிரிடத்திலே அன்பு செய்வதனால்தான் இறைவன் உண்டு என்பதையே ஒருவனால் அறிய முடியும். அவ்வாறு இறைவனை அறிந்து அன்பு செய்கின்றவன் அந்த அன்பினை அரண் செய்வதற்காக இறைவனை அறிந்த அந்த மெய்யடியாரிடத்து தொண்டுபட வேண்டும் என்ற நெறியினை நமக்கு மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கருமத்தை அவர் கருமம் என்று நினைக்காமல் நம் கர்மா நினைக்க வேண்டும். இது நமக்கு நாம் செய்து கொள்வது என்று நினைக்க வேண்டும். நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சில பேர் நினைப்பாங்க. நாம யாருக்கும் ஹெல்ப் பண்ணல. பை சர்விங் அதர்ஸ் we are helping ourselves. By serving others we are serving ourselves. By doing good to others we are doing good to ourselves. பிறருக்கு நன்மை புரிவது நமக்குத்தான் நன்மையாக விளையும், பிறருக்கு துண்டு செய்தால் நமக்கு நன்மையை தேடித்தரும் என்று பார்க்கின்றோம். என்பதனால இறைவனை நிற்றல் என்று இருக்க வேண்டும். இது இறைவன் பணி என்றும் இதிலே நமக்கு எந்த விதமான முனைப்பும் இல்லாமலும் அருள் நம்மை இவ்வாறு தொண்டுபடுத்துகின்றது என்ற அறிவினாலும் இருக்க வேண்டும். அடியாரை கண்டு வழிபடும் போது கூசி வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படின்னு கேட்டா பரஞ்சோதியார்னு ஒருவர், அவர் பல்லவ மன்னனுக்கு சேனாபதியா இருந்தார். சேனாபதியா இருக்கணும்னா அவர் மூச்சு விட்டா மார்பு இத்தனை இன்ச்சு விரியணும்னு இருக்கு, நல்லா உயரமா இருக்கணும் அவர். அப்ப 6 அடிக்கு குறையாம உயரமா இருக்கிறவர், நல்லா மலை போன்ற தோள்கள் கொண்டவர், பரந்த மார்பினை கொண்டவர். அப்பதான் ஒரு சேனை வீரனாக போக முடியும். சேனைக்கு அதிபதி என்று சொன்னால் நல்ல தகுதிகள் படைத்தவராக இருக்க வேண்டும். களிர் உகைக்கின்ற தகுதி கொண்டவர், யானையை நன்றாக செலுத்துகின்ற தகுதி கொண்டவர். அப்ப ஏனைய
தேரை செலுத்துகின்ற தகுதி, குதிரை செலுத்துகின்ற தகுதி, இவற்றிலெல்லாம் உயர்ந்து யானை செலுத்துகின்ற தகுதி. அந்த யானைப்படையை செலுத்திய தகுதியினால்தான் வாதாபியை அவர் வென்றார் என்பதை மன்னன் அறிகின்றார். அறிந்து அவர் இறைவனுடைய அடியார் என்பதனால அவருக்கு கட்டாய ஓய்வு கொடுத்து மானியங்கள் கொடுத்து அனுப்பி விடுகின்றார். இதெல்லாம் அவருக்கு சிறு வயதிலேயே நிகழ்ந்தன. அவர் ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுதே அவருக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கப்பட்டது. அவர் தன்னுடைய ஊருக்கு திருவெண்காட்டு நங்கையை மணந்து கொண்டு இறைவன் அடியார்களுக்கு அமுதுட்டித்தான் உண்பது என்று கடைபிடிக்கின்றார். ஒரு நாள் ஒரு அடியாருக்கு அமுதுட்டுவது நின்று விட்டால் அவர் உயிர் விட்டு விடுவார் என்பதனால்தான் தன்னுடைய பிள்ளையையே அறுத்து சமைத்து அவர்கள் அந்த அடியாருக்கு உணவிடும்போது கூட இதனாலே நம்முடைய கணவருடைய உயிரை இந்த பிள்ளை நமக்கு தந்தான் என்று அந்த பெண் மகிழ்கின்றாள். அப்படி இருக்கின்ற அந்த நாயனார் பரஞ்சோதியார் அடியார்களை காணும் பொழுது மிகச் சிறியவராக அடைவாராம். அந்த 6 அடி உயரம் அங்க இருக்காது, அது 3 அடியா குறுக்கிடும். அகன்ற மார்பு தோன்றாது, ஒடுங்கி போவார், கைகளை ஒடுக்கி கொள்வார். நம்ம திருவாரூர் போன்ற திருத்தலங்களில அதிகார நந்தியம் பெருமானை பார்த்தா அவர் அப்படியே கழுத்தை முன்கொண்டு உடம்பினை ஒடுக்கி கொண்டு கைகளை கூப்பிக்கொண்டு இருக்கின்ற நிலையினை பார்க்கலாம். அவ்வாறு அடியாரிடத்திலே கூசி கும்பிட்டு இருப்பார். யாரு? ஒரு பெரிய போர் வீரர் என்று பார்க்கின்றோம். அதை பற்றி சேக்கிழார் பெருமான் கூறும்போது, இறைவன் அடியார் என்ற காரணத்தினாலே அவர்கள் முன்பு இவர் குறுகுவார். சீதமதி அரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் அவர்களை விரும்பி வழிபடுகின்ற காரணத்தினாலே, அடியார்களை விரும்பி வழிபடுகின்ற காரணத்தினாலே மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார். சாதாரண சிறியவர் இல்ல, மிகச் சிறியவர். அந்த 6 அடி மனுஷன் 3 அடியா குறுக்கிடுவார் என்பதனால மிகச்சிறியர் அடைந்தார். ஆதலினால் சிறு தொண்டர் நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்பதனால அவர் சிறு தொண்டர் என்று அறியப்பட்டார். உலகமெல்லாம் அவரை சிறு தொண்டர் என்று பாராட்டினர். இந்த பெருமை அறிந்த இறைவன் அவர் வீட்டிற்கு ஒரு பைரவ கோலத்திலே வருகின்றான். வடநாட்டு அடியவர் கோலத்தில ஆத்திமரத்தில உட்கார்ந்துருக்கிறான். இவர் அந்த கோயில்ல போய் ஆத்திமரத்தில போய் அவரை பார்த்து இங்க வீட்டுக்கு வரணும்னு கேட்கும் பொழுது சாமி கிண்டலா கேட்கிறார், நீரோ பெரிய சிறு தொண்டர். ஏன்பா இந்த உலகத்துல சிறு தொண்டனே பெயர் வாங்கின அந்த ஆள் நீதானா? இப்ப அடியாருக்கு அடிமைப்படுவதனால உனக்கு ஒரு அகங்காரம் விளைந்திருக்க வேண்டுமே என்பது பொருள். சிறு தொண்டர் என்று நீ பெயர் வாங்கி விட்டாயே, அடியாருக்கு அடியவன் என்ற பெயர் வாங்கி விட்டாயே அப்படின்னு கேட்கும் பொழுது, அடியாருக்கு அடிமைப்படுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. என் மீது இருக்கின்ற கருணையினால உலகம் அவ்வாறு கூறினாலும் நீங்கள் அதை நம்ப வேண்டாம், நான் அடியவனே இல்லை என்று சிறு தொண்டனார் விண்ணப்பிக்கின்றார் என்பதனால அப்படிப்பட்ட அடிமை பண்பு வேண்டும். தொண்டருக்கு தொண்டராகின்ற புண்ணியம் வேண்டும், ஆனால் அதிலே தன்முனை பிழக்கூடாது என்பதனால அவர்கள் செயலை தன்னுடைய கர்மமாகவே, தன்னுடைய குறையாகவே, தன்னுடைய தேவையாக உணர்ந்து அவர்களுக்கு தொண்டு செய்து பற்றற்று இருக்க வேண்டும், அகப்பற்றற்று இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று ஜீவன் முக்தருக்கே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நாம் இந்த பாடலுடைய பொருளாக பார்க்கின்றோம். 3வது அதிகரணத்தை வருகின்ற வகுப்பிலே எடுத்துக்கொள்வோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இதுவரை ஐயா அவர்கள் சிவஞான சித்தியாரின் சுபக்கத்தை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அற்புதமாக தேவாரம் மற்றும் பெரிய புராண பாடல்கள் மூலம் விளக்கி கூறினார்கள். அவர்களுக்கு மதுரை ஞானப்பிரகாசர் சிவபிரகாசர் ஆய்வு மையம் சார்பாகவும் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் அடியார்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க